ஆகிய துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இன்று நாம் நம்முடைய ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவங்களுடைய ஒரு வினாவிற்கான விடையை நாம் எல்லாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ அவங்களுடைய வினாவானது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய தெய்வம் அவர்கள் ஆதித்தாய் மான்மியத்துல சன்னதம் பெரு பருவம், அதுல நம்முடைய பெருமானவர்கள் அவங்களும் பாட்டையா அவர்களும் உரையாடுவது போல அந்த சர்வாகம கிரந்தம் அதுல ஆண்டவர் என்னும் நாமத்தின் மீது ஏறி விளங்குவதற்கு இப்போது பிரயாண கோலம் பூண்டாகி எம்மெதிரே இருக்கும் நீ தெய்வம். அவங்க அந்த ஆண்டவர்கள் அப்படிங்கிற நாமத்தின் மீது ஏறி விளங்குவதற்காக பிரயாண கோலம் பூண்டு எழுந்து நிற்கிறாங்க. அப்போ பாட்டை பிரான் அவங்க அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. நமக்காக நம்ம தெய்வம் அவர்களே அவங்க நமக்கு ஒரு ஞான பிதாவாக அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும் போது அவங்க நீ அந்நாளில் அங்கே அருள் செய்த போது அங்கே உமக்கு சான்றோராக இருந்த அனைவரையும் பார்த்து கடைசி ஊழிப்பிரளய நீதி தீர்ப்பில் சான்றோர் அனைவருக்கும் சாவாவரம் வழங்க நிற்கின்றபடியினால் அதற்காக நீங்கள் போய் பிறக்க போங்கள் என்றபடியே பிறந்திருக்கும் பிள்ளைகளை கூட்ட வந்துள்ள. அப்போ நாமெல்லாம் தான் அன்னைக்கு நீங்க போய் நான் வர்றேன், நீங்கெல்லாம் போய் பிறக்க போங்க, நான் உங்களை எல்லாம் கூட்டிக்கிறேன் அப்படின்னு தெய்வம் அவர்கள் சொன்னது போல நாமெல்லாம் பிறந்திருக்கோம். நம்மள தெய்வம் அவர்கள் அவங்க நம்மளை எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியாதது இந்த வார்த்தையே காதல் விழாத எல்லையில எல்லாம் இருக்காங்களே. அப்போ இந்த வார்த்தைகள் காதல விழக்கூடிய அந்த எல்லையில பிறந்தோமே நாமெல்லாம். அப்போ நம்ம ஏற்கனவே அவங்க தெய்வம் அவர்கள் நம்மகிட்ட நீங்க போய் பிறக்க பொங்கல் என்றபடியே நாம பிறந்து நம்மளெல்லாம் அந்த தெய்வம் அவர்கள் கூட்டி சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த கலாமலி சரிதம் அதுல தெய்வம் அவர்களை பார்த்து பாட்டை பிரான் அவர்கள், புத்திரனாய் நீ எனக்கு பெரிய தெய்வ உயிரில் பிறந்து புவி மீதில் பின்னால் சென்ற நாளில் பிறந்த முகூர்த்தமதில் சேர்த்தேன் உனை எடுத்து உன்றனுக்கு ஜீவபதி உபதேசங்கள் உரைத்து என் துயரம் மாற்ற யுக சோதனைக்கு அனுப்புகிறேன். என் துயரத்தை மாற்றுறதுக்கு நான் இவ்வளவு நாளும் துயரப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இந்த பாரத்தை யார் தலையில இறக்கி வைக்கிறதுன்னு அந்த சுமையை சுமந்துக்கிட்டு அலுப்பா அழுத்து தெரிஞ்சேனே, இன்னைக்கு உங்க தலையில அதை இறக்கி வச்சுட்டு என் துயரத்தை நான் மாற்றிக்கிட்டேன். என் துயரம் மாற்றி உன் துயரம் மாற்றி யுக துயரமும் மாற்றி, என்னோட துயரத்தை மாற்றி உங்களுடைய துயரத்தை மாற்றி இந்த யுக மக்கள் எல்லாருடைய துயரத்தை மாற்றி கலியை அறுத்து கனபயங்களும் அறுத்து நலிவில்லா தர்மபதி ராஜ்யம் ஒன்று உண்டாக்குவதற்காக உங்களை அனுப்பி வைக்கிறேன். அப்படி அனுப்பி வைக்கும் போது நம்ம தெய்வம் அவர்களுடைய அந்த தயக்கத்தை எல்லாம் அவங்க தீர்க்கிறாங்க. எப்படி இருக்குது இந்த உலகம், கலியன் உலகம் கலியன் பிறந்த பின்பு கட்டான வேதம் ஒன்று சலிவாகியே வேதம் தான் விளங்கா வண்ணமும் தான் இழகாமல் கற்போல் இருந்தது. வேதங்கள்லாம் கற்போல மாறிடுச்சு. நீங்க போய் அதை அலை போலே நீ இழக்கி அவனிதனே பாய்ச்சவென்று அதை நீங்க அப்படியே இழக்கி கல்லு மாதிரி ஆயிடுச்சு. அந்த கல்லை இழக்கணும், கல்லை இழக்கி இந்த அவனியில பாய்ச்சணும் நீங்க போய். அப்போ இதுக்காக நீங்க தயங்காதீங்க, நீங்க போங்க. நீங்க உங்க ஒரு சொல்லுக்கு யமன் விலகிடுவான், தோசி மரளியையும் சொல்லி விளக்கிடன்றார். அப்படிலாம் இந்த தெய்வம் அவர்களுக்கு அவங்க சொல்லி அவங்க அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும் போது ஒரு பாடல்ல பக்கம் 255 தந்த வரங்கள் தவறாது தருணம் தடையும் தரை மீது எந்த மீது மறவாதே என்னாட்டருளும் இறையோனே அந்த மீது மறவாதே ஆயன் எனவே அறிவில் வைத்து சிந்தை மகிழ்ந்து முறை நடந்தால் சிவனும் உனக்குள் வசமாமே. இப்போ இந்த இடத்துல சிந்தை மகிழ்ந்து அப்படின்னு வந்திருக்கே, இது நம்முடைய
சகோதரர் ஜீவ சகோதரர் சிவகுமார் அவங்க கண்ணில் பட்டுருச்சு. அப்போ சிந்தை மகிழ்ந்து அப்படின்னு சொல்றாங்களே, சிந்தை மகிழ்ந்துனா என்ன? நாம இப்போ மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னா நாம எல்லாம் என்ன சொல்லுவோம்? என் மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க சிந்தை மகிழ்ந்துன்னு சொல்றாங்களே, அப்புறம் அதுக்கு கீழேயே மனசு மகிழ்ந்துன்னு வருது, அதையும் எடுத்து சொன்னாங்க. அந்த அடுத்த பத்தியில நம்ம பார்ப்போம். தாயாரோடே சிவமாதே சரசு பதியே பொன்மாதே நேயாமாத மடமாதே நீலமறிய வந்துனது பூசா பலங்கள் சொல்லி மிக புலம்பீர் திரிவார் துயர் தீர மாயாதிருக்கும் மகனே உன் மனமே மகிழ்ந்து மகிழ்ந்திருவே. இப்போ இந்த இடத்துல மனமே மகிழ்ந்து மகிழ்ந்துருவேன்னு சொல்லிட்டாங்களே. இப்போ சிவகுமார், நம்முடைய ஜீவ சகோதரர் சிவகுமார் என்கிட்ட கேட்டாங்க, இந்த இடத்துல சிந்தை மகிழ்ந்துன்னு சொல்லியிருக்காங்களேக்கா, இந்த இடத்துல மனமே மகிழ்ந்துன்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ இந்த மகிழ்ச்சி சிந்தையில மகிழ்றது, மனசுல மகிழ்றது அப்படின்னு இருக்கா? இப்போ சிந்தையில மகிழ்றதுனா என்ன, மனசுல மகிழ்றதுனா என்ன? இந்த சிந்தை மகிழ்ச்சி இதுக்கு அடுத்த பக்கத்துலயும் இன்னொரு பாடல்லையும் வருது. எந்த படியோ நான் தமியே ஏதோ அறிய போரென சிந்தை மகிழ்ந்து தகப்பனுட திருத்தாள் பிடித்து செப்பலுற்றார். இப்போ இந்த இடத்துல எல்லாம் சிந்தை மகிழ்ந்து மனம் மகிழ்ந்து அப்படின்னு ரெண்டு இதா வருது. இப்போ சிந்தை மகிழ்ந்துனா என்ன, மனம் மகிழ்ந்துனா என்ன அப்படின்னு ஒரு புலிப்பார்வையோட சிவகுமார் அவங்க பார்த்ததுனால அவங்களுக்கு அவங்க புலிப்பார்வைக்கு ஒரு வினா மட்டும் தெரிஞ்சிருக்கு. இப்போ நாம என்ன செய்யணும்? புலிப்பார்வை கொண்டு அதுக்கு விடைய தேடணும். அப்போ எனக்கு அந்த பெரிய ஒரு பொறுப்பு, அந்த விடைய தேடக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை சிவகுமார் அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ நாம புலிப்பார்வை கொண்டு நாம எல்லாருமா சேர்ந்து தெய்வம் அவர்களுடைய நூல் ஃபுல்லா புலிப்பார்வை கொண்டு நாம பார்ப்போம். சிந்தைன்னு தெய்வம் அவங்க எங்கெல்லாம் அருள் செஞ்சிருக்காங்க, சிந்தைங்கிறதுக்கு என்ன பொருள், மனம் மகிழ்வு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள், சிந்தையில மகிழ்றதுனா என்ன, மனத்தில் மகிழ்றதுனா என்ன அப்படின்னு நாம இப்ப நம்ம எல்லாருமா சேர்ந்து பார்ப்போம். இப்போ இந்த மகிழ்ச்சியில ரெண்டு மகிழ்ச்சி தெய்வம் அவங்க காட்டிட்டாங்க, சிந்தை மகிழ்வு, மனம் மகிழ்வு. இப்போ நாமெல்லாம் ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறதுனா, எனக்கு ரொம்ப மனசெல்லாம் சந்தோஷமாக இருக்கு, மனசு மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். என் சிந்தை மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு நம்ம யாரும் சொன்னது இல்லை. என் மனசு ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல தெய்வம் அவர்கள் சிந்தை மகிழ்ந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. அப்போ அந்த சிந்தையில மகிழ்றது அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத நாம முதல்ல பார்ப்போம். இப்போ முதல்ல நமக்கு சிந்தைனா என்னன்னு தெரியணும். அப்பதான் சிந்தையில மகிழ்ச்சினா என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ சிந்தைனா என்ன, சிந்திக்கிறதுனா என்ன அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு இப்போ நம்ம தெய்வம் அவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள யமபடர் அடிபடு கோடாயுதக்கூர் திருவாக்கியம் எண் 7க்கு நம்ம எல்லாம் போவோம். யமபடர் அடிபடு கோடாயுதக்கூர் பக்கம் 24, திருவாக்கியம் எண் 7, ஆண்டவர்கள் வாக்கியம் ஜாதிகளின் கர்த்தாவு. இப்போ இந்த திருவாக்கியத்துல தெய்வம் அவர்கள் சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்றது சிவாய நம என்று வாயில் சொல்லிக் கொண்டிருப்பதையா? இல்லை, சிந்தித்திருப்பது என்றல்லவோ சொல்லி இருக்கிறது. அனுபவித்து ருசித்த பிற்பாடுதானே சிந்திக்க வரும். ஆகவே சர்வாங்கமும் தழுவ பரிசுத்தாவியை கவர்ந்து சுவைக்க இருப்பதென்றோ சிந்தித்திருப்பது. இந்த தவ ஏற்றம் இத்தேக வல்லபமும் அதோடு இத்தேகம் கடந்து நிற்கும், அதாவது புலன் பொறி கடந்து நிற்கும் அழியா ஸ்வர்ண தேக வல்லபமும் பெற்று விளங்கும் ஒரு தெய்வ ஆசிரியர் அவர்களின் உதவியால் தான் கைகூடும். இப்போ இந்த திருவாக்கியத்துல தெய்வம் அவர்கள் நமக்கு சிந்தைனா என்ன அப்படின்னு விளக்கி அருள்றாங்க. என்ன அப்படின்னா, அதாவது முதல்ல சிந்தித்திருக்கணும்னா ஒன்றை சந்தித்திருக்கணும்.
சந்திச்சாதான் அதை பத்தி சிந்திக்க முடியும். அத சந்திக்கிறது மட்டும் இல்லாம அதை அனுபவிச்சு ருசிச்சு அதற்கு பின்னாலதான் அதை பத்தி சிந்திக்க முடியும். ஒன்றை சந்தித்து அதை நல்லா அனுபவிச்சு அதை நல்ல ருசித்த பிற்பாடுதான் அதை பற்றி சிந்திக்க வரும். சர்வாங்கமும் தழுவ பரிசுத்தாவியை கவர்ந்து சுவைக்க இருப்பதென்றோ சிந்தித்திருப்பது. அதை நல்லா சுவைக்கணும். நமக்கு ஒரு கரும்பை கையில கொடுத்துட்டாங்க, அந்த கரும்பை கையிலே வச்சிருந்தா அது திட்டிக்குமா? அதை நல்லா கடிச்சு மென்னு அந்த ருசியை நாம அனுபவிச்சாதானே அந்த ருசியை அனுபவிக்க முடியும். அப்படி அதை சர்வ அங்கமும் தழுவ, எல்லா அங்கம், இந்த தெய்வம் அவங்க சொல்லுவாங்க, இந்த வாக்கியங்களை படிக்கும் போது உன்னுடைய சர்வ அங்க குலங்களும் தோய படிக்க வேண்டும் அப்படின்னு. ஸ்வேதா மியூட்ல போடுங்கப்பா. அப்போ இந்த சர்வாங்கமும் தழுவ பரிசுத்தாவியை கவர்ந்து சுவைக்க இருப்பதென்றோ சிந்தித்திருப்பது. அப்போ இதுல சிந்திக்கிறதுனா சும்மா அப்படி மேலோட்டமா உன்னை பத்தி சிந்திக்கிறது இல்ல. சர்வாங்கமும் தழுவ, அதுல அதை நல்லா அதை அனுபவிச்சு ருசிச்சு அதன் பின்புதான் நீ சிந்திக்க முடியும். அப்படி சிந்திக்கிறது என்ன அப்படின்னா இது தவ ஏற்றம். அதுக்கு பேர் தான் தவம். இப்ப நம்ம தெய்வம் அவர்களுடைய வாக்கியத்தை கேட்கிறோம், அதுக்கப்புறம் இப்போ இந்த கேள்வி கேட்டது கூட அது கூட ஒரு தவ ஏற்றம் தான். இது என்ன சிந்தைன்னு சொல்லியிருக்காங்களே, இந்த இடத்துல மனம்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சதா சிந்திச்சு அதை பத்தி கேட்கறாங்க. அப்ப கேட்க முந்தி அவங்க அதை அதிலேயே ஆழ்ந்து சிந்திச்சிருக்காங்க. அந்த கேள்வி நம்ம கிட்ட வந்த பிறகு நாம அதையே சிந்திக்கணும். அதையே இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம அப்படி அதை சர்வாங்கமும் தழுவ அதையே சிந்திக்கிறதுக்கு பேரு தான் சிந்தனை. அப்போ அதுக்கு பேர் ஒரு தவ ஏற்றம். தேக வல்லபம். இந்த தவ ஏற்றம் ஏறுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஆசான் அவர்களுடைய துணை வேண்டும். அந்த துணை இருந்தாதான் இந்த தவ ஏற்றத்திலே ஏற முடியும், இந்த சிந்தனையை சிந்திக்க முடியும். இத்தேக வல்லபமும் அதோடு இத்தேகம் கடந்து நிற்கும், அதாவது புலன்பொறி கடந்து நிற்கும் அழியா ஸ்வர்ண தேக வல்லபமும் பெற்று விளங்கும் ஒரு தெய்வ ஆசிரியர் அவர்களின் உதவியால் தான் கைகூடும். அப்போ இந்த சிந்திக்கிற செயல் செய்யறதுக்கு ஒரு தெய்வ ஆசிரியர் அவர்களுடைய உதவி நமக்கு வேணும். அப்போ ஒன்றை சந்தித்து அதன் சுவையை நன்கு அனுபவித்த பிறகுதான் அதை சிந்திக்க இயலும். அது உன்னை சந்திக்கவே இல்லை அப்படின்னா அதை சிந்திக்க முடியுமா? கண்டறியா முன்கை கொண்டிடுவான் என்று விண்டதெந்த வேதமோ. கண்டே அறியல, அதை பத்தி பேச முடியுமா? நீ கை கொள்ள முடியுமா? உன்னை கண்டாத்தானே அதை கை கொள்ள முடியும். கண்டறியாமுன் கை கொண்டிடுவான் என்று விண்டது எந்த வேதமோ அப்படின்னு தெய்வம் அவர்கள் ஞான முறையீட்டுல அருள் செய்றாங்க. ஒன்றை கண்டறிந்த பின்னர் தானே அதை கை கொள்ள முடியும். காணவே இல்லைன்னா நீ எப்படி கை கொள்ள முடியும்? எஜமானறியாமல் பாடுபட்ட பேருக்கு எங்கே உண்டும் கூலியே. எஜமானே தெரியல, நீ யாருக்கிட்ட போய் கூலி வாங்குவ? ஒரு கூலி வாங்கணும்னா அந்த எஜமான சந்திச்சு, அப்பதானே அவங்க சந்திச்சு நான் உங்ககிட்ட வேலை செய்யறேன்னு அவர்கிட்ட அறிமுகமாகி அப்புறம் தானே அந்த கூலியை பெற முடியும். நீ எஜமானரே சந்திக்காம நீ வேலை செஞ்சினா நீ யாருன்னே தெரியாது, போ உனக்கு கூலி இல்லைன்னு சொல்லிடுவாரு அவரை முதல்ல அறிமுகமாகி கொள்ளணுமே. அப்போ சந்திக்காத ஒன்றை சிந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டா சிந்திக்க முடியாது. அப்போ இதை பத்தி இன்னும் நம்ம தெய்வமாக இந்த சிந்தனை பத்தி வேற என்னெல்லாம் அருளி செஞ்சுட்டாங்கன்னு பார்ப்போம். இந்த கோடாயுத திருவாக்கியமே 307 அதுல 96 வேலையாட்கள் நம் உடலில் உள்ள தத்துவங்கள் ஒரு எஜமானனின் ஏவுதலுக்கு இணங்கி சொற்படி கேட்டு சதா நடக்கிறார்கள். ஓயாமல் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப நம்ம உடம்புக்குள்ள எல்லாம் வேலை நடந்துகிட்டே இருக்கு. ஓயாமல் ராத்திரி நாம தூங்கினாலும் இந்த கருவி குலங்கள் எல்லாம் தூங்காம வேலை நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் அந்த வேலையாட்கள் தங்களை ஏவுகிற எஜமானனை சந்திக்கிறதே இல்லை. இப்ப ஒரு எஜமானன் இருந்து ஏவித்தானே இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த எஜமானன் யாருன்னு சந்திக்க வேண்டாமா? அந்த எஜமானனை சந்திக்கவே இல்லை. அந்த எஜமான் எங்கிருந்து தங்களை ஏவுகிறார் என்று அறியவும் இல்லை. அந்த எஜமானனையும்
அவரது 96 வேலையாட்களையும் அவர்களின் சுறுசுறுப்பான வேலைகளையும் வேடிக்கை பார்ப்பதுவே நிஷ்டை அப்படின்னு அருள் செய்றாங்க. அப்போ நிஷ்டைனா என்ன அப்படின்னா, அந்த எஜமானரை சந்திச்சு அதை பத்தி சிந்திக்கிறதுக்கு பேர் தான் நிஷ்டை. ஆனா இந்த உலகத்துல நிஷ்டைன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. நிஷ்டை என்பார் நிஷ்டை அல்ல வேஷமாகும், நிஷ்டை விதம் சொல்லுகிறேன் நினைவாய் கேளு. இந்த உலகத்துல நிஷ்டைன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க, அது நிஷ்டை இல்ல, வேஷம். நான் சொல்றேன் கேளு நிஷ்டைனா என்னன்னு. சிட்ட வாசரிய நிழல் போலே நின்று செயலினுக்கெல்லாம் ஒத்து பழக்கமாகி, ஆசிரியரோட நிழல் போல நீ நின்று அவங்க செயல்களுக்கெல்லாம் ஒத்து பழக்கமாகி, வட்டமிட்ட மாயனும் முள்ளு காட்டை வைராக்கிய செருப்பிட்டு மிதித்து ஏறி, மாய்கையா ஆக்கி வச்சிருக்கே அவங்க கொடுத்த அந்த அமானிதத்தெல்லாம் நம்ம போன முறை கூட பார்த்தோம். அமானிதத்தெல்லாம் நபுசாக மாற்றி வச்சு அந்த நபசுகளை திரும்பவும் அவங்க அந்த அருளமது ஆலவாய் ஊற்றுல படிய வச்சு திரும்பவும் இந்த மாய்கையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு. அப்படி இந்த மாய்கையெல்லாம் வைராக்கிய செருப்பிட்டு மிதித்து ஏறி, சட்டமதே இரண்டரவும் கலந்தங்கோடல் சாதி நிஷைதனவென்றறிந்து கொள்ளே. அப்போ இதுதான் சாதி நிஷ்டை. அப்போ நிஷ்டைன்னு இந்த உலகத்தவர் சொல்றதெல்லாம் அது நிஷ்டை இல்ல. அப்போ நிஷ்டைங்கிறது அது ஒரு சாதி நிஷ்டையாக இருக்கிறது. சந்திக்கணும், ஒருத்தவங்களை சந்திச்சா பிறகுதான் இந்த நிஷ்டை ஆகிய செயலை நம்ம செய்ய முடியும். அதை பத்தி சிந்திக்கிறது, சந்திச்சு அதை பத்தி சிந்திக்கிறதுக்கு பேருதான் நிஷ்டை. ஜீவனை நீ சந்திக்காததால் அது உன்னை தூக்கி போட்டு விதித்து யமன் கையில் கொடுத்து விட்டு போக தயாராக இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள்ள இருந்து இந்த 96 வேலையாட்களை வச்சு வேலை வாங்கிக்கிட்டே இருக்கே, அதை நம்ம சந்திக்கணுமே. அதை சந்திக்காம இருந்தோம்னா அது உன்னை இவன் நன்றி கெட்டு போய் நம்மளை சந்திக்கவே வல்லையேன்னு சொல்லி நம்மளை தூக்கி யமன் கையில கொடுத்து விட்டு போகுது. அந்த ஜீவனை தெரிந்து கொண்டால் அதன் மேல் ஏறி சவாரி ஆகி மேலவள நாடாகிய கைலாயம், வைகுண்டம், நகராஜ் என்ற அதிமகோன்னத எல்லைகளுக்கு நீ போய் வருவதற்கான வாகனமாக அது இருக்கிறது. அப்போ அந்த ஜீவனை தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஜீவன்கிற வாகனத்துல ஏறி நாம கைலாயம், வைகுண்டம், நகராஜ் எல்லாம் போயிட்டு வரலாம். அந்த நேரத்தில் அதற்கு புறா, கண்ணம், மயில் என்று வேதங்களில் பலவித நாமங்கள் சொல்லுவார்கள். ஒவ்வொரு எல்லையில் அதற்கு வேறு வேறு நடை இருக்கிறது. அந்த பிரயாணத்திற்கு அஜபை என்றும் உஜூது என்றும் பெயர். அப்போ இந்த ஜீவனை நாம சந்திக்கணும். அந்த சந்திக்கிறதுக்கு பேர் தான் யோகம். அப்படி சந்திச்சாதான் அதுக்கப்புறம் சிந்திக்க முடியும். இந்த யோகம் அப்படிங்கிற சொல்லுக்கே சமஸ்கிருதத்துல யோக் அப்படின்னா இணைதல், சம்யோக் அப்படின்னா நல்லவர்களுடன் இணைதல். அப்போ இந்த யோகம் அப்படிங்கிறது அந்த சிட்ட வாசரியின் நிழல் போல நின்று அவர்களுடைய செயலுக்கெல்லாம் ஒத்து பழகுதல், குரு பெருமானுடன் நிழல் போல இணைய வேண்டும். அப்போதான் அந்த எஜமானரை நாம சந்திக்க முடியும். அப்போ இந்த உலகத்துல சொல்ற அந்த நிஷ்டை எல்லாம் நிஷ்டை அல்ல, அது வேஷமாகும். இது நமக்கு தெய்வமோர்கள் எடுத்து சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்போ நாம அந்த சந்திச்ச ஒன்றை பத்தி சிந்திக்கிறது தான் சிந்தனை அப்படின்னு பார்த்தா, நம்ம இதுக்கு முன்னால நினைவு எண்ணம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோமே. அப்படி பார்க்கும்போது நினைவு என்பது பிறர் சொன்னதையோ அல்லது பிறரையோ நினைத்து பார்க்கிறதுக்கு பேரு நினைவுன்னு பார்த்தோம். நீ விட்டபடியே நான் காண்பதெல்லாம் நான் ஒன்றும் நினையேன் நாதாந்த நாதா அப்படின்னு அவங்க விட்டபடியே அவங்க சொன்னதையே நினைச்சு பார்க்கறதுக்கு தான் நினைவு. ஆனா எண்ணம் என்பது நம்முடைய உள்ளத்தில் உதிப்பது. வல்லாள உள்ளத்தில் உதிக்கின்ற எண்ணத்தினை
அப்படின்லாம் பார்த்தோம். அப்போ எண்ணம் என்பது நம்முடைய உள்ளத்தில் உதிப்பது, நினைவு என்பது அவங்க சொன்னதை நினைச்சு பாக்குறது அப்படின்னு நம்ம நினைவு எண்ணம் அது பார்க்கும்போது நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இந்த சிந்தனைக்கும் அந்த நினைவுக்கும் என்ன வித்தியாசம்? சிந்தனை என்பதும் நினைச்சு பாக்குறது மாதிரி தானே வருது. ஒருத்தவங்களை சந்திச்சு அவங்கள பத்தி நினைச்சு பாக்குறது தான் சிந்தனைன்னு இப்ப பார்த்திருக்கோம். அப்போ இந்த சிந்தித்தல் என்பதும் அதுவும் ஏற்கனவே ஒன்றை சந்தித்ததை சிந்தித்து பார்த்தல் என்றால் இந்த நினைவுக்கும் இந்த சிந்தனைக்கும் என்ன வித்தியாசம் என்று நாம இப்ப பார்க்கணும். இரண்டும் ஒன்று என்றால் நம்முடைய பெருமானவர்கள் இந்த இடத்துல சிந்தை மகிழ்ந்து முறை நடந்தால் அப்படின்றதுக்கு பதிலாக நினைவு மகிழ்ந்து முறை நடந்தால்னு சொல்லியிருப்பாங்களே, சொல்லலையே. அதனால அப்போ சிந்தைக்கும் நினைவுக்கும் ஏதாவது கண்டிப்பா வித்தியாசம் இருக்கணுமே. அப்போ இந்த நினைவு சிந்தனை இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம இப்போ கண்டறிஞ்சாகணும். நினைவு என்பது பிறர் சொன்னதை நினைப்பது. அப்போ இந்த சிந்திப்பது என்பதும் கூட ஏற்கனவே சந்தித்த ஒன்றை சிந்திப்பது. அப்போ இந்த இடத்துல நாம இன்னும் கொஞ்சம் புலிப்பார்வையை கொண்டு நம்ம பார்த்தாதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரிய வரும். அதுக்காக நம்ம தெய்வம் அவர்கள் எங்கெல்லாம் என்ன அருளி செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம புலி பார்வையை இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவாக பார்ப்போம். அப்போ இந்த திருவாக்கியம் நம்ம முதல்ல பார்த்தோமே, திருவாக்கியம் எண் 7 கோடாயுதப்பூர். அதுல நமக்கு சொன்னாங்களே, அனுபவித்து ருசித்த பிற்பாடு தானே சிந்திக்க வரும். சர்வாங்கமும் தழுவ பரிசுத்தாவியை கவர்ந்து சுவைக்க இருப்பதென்றோ சிந்தித்திருப்பது. அப்போ சிந்தித்திருப்பதுன்னா அந்த நினைவை விட அடுத்த ஸ்டேஜ் ஆகுது. அது நினைக்கிறது சும்மா மேலோட்டமாக நினைக்கிறது. இந்த சிந்தித்தல் சர்வாங்கமும் தழுவ பரிசுத்தாவியை கலந்து சுவைக்க இருப்பது. அதுக்கு பேர் தான் சிந்தித்திருப்பது. இப்போ இத பத்தி இன்னும் நிறைய இடத்துல நம்ம தெய்வம் மகள் நமக்கு இந்த சிந்தனையை பற்றி நிறைய இடத்துல நமக்கு அருளி செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த காலத்தில் இந்த ஒரு எல்லையிலிருந்து மற்ற எங்கே எவ்வளவு நுணுகி நினைத்தாலும் பிரயோஜனம் இல்லை. நுணுகி நினைத்தல்ன்றது ஒண்ணு இருக்கு. அது நினைச்சு பாக்குறது. நம்ம பார்த்தோம், நீ விட்டபடியே நான் காண்பதெல்லாம் அவங்க சொல்றது அப்படியே நினைச்சு பாக்குறது. அதையே இன்னும் கொஞ்சம் நுணுகி பார்த்தோம்னா அதுக்கு பேரு சிந்தனை. நுணுகி நினைத்தாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த நேரம் இப்படி ஒரு வசந்தம் இங்கு வாய்ப்பிருக்கிறது. அப்போ ஒன்றை நுணுகி நம்ம சந்தித்த ஒண்ணு அதுலயே ஐக்கியமாகி ரத்தத்துல கலக்கணும்னு தெய்வம் அவங்க அருளி செய்வாங்களே, அந்த அளவுக்கு நம்ம நுணுகி அதுல பார்க்கும்போது அதுக்கு பேருதான் சிந்தனை. ஒன்றை அனுபவித்து திரும்ப நினைக்க வேண்டும். அதை திரும்ப நினைவுக்கு கொண்டுவதற்கு பேரு சிந்தித்தல், சிந்தனை. அது ஒரு நினைவினுடைய தீவிரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒரு நினைவின் தீவிரத்திற்கு பெயர் சிந்தனை. அதை பத்தி கூட நம்ம தெய்வம் அவங்க கோடாயுதப்பூர் பக்கம் 389 ஒரு பாடல், வாழ்ந்திறந்தாலம் காட்டும் வடிவுடை மாயோன் என்ன தாய சோதையற்கு அந்நாள் தனிப்பட நடந்ததென்பார் ஆய்மதி சிந்தையான. ஆய்மதி சிந்தை ரொம்ப ஆய்ந்து சிந்திக்கிறது. மேலோட்டமான சிந்தனை இல்லை, அது ஆழ்ந்து சிந்திக்கிறது. ஆய்மதி சிந்தையான அனந்தர்கள் காலம் காட்ட. நம்மளையெல்லாம் தெய்வமோர்கள் அப்படி ஆய்மதி சிந்தையர்களாக ஆக்கி வச்சதுனாலதான் இன்னைக்கு இப்படி நுணுகி இது என்னவாக இருக்கும் அது என்னவாக இருக்கும்னு நாம நுணுகி பாக்குறோம். மேலோட்டமா படிச்சுட்டு போனோம்னா இது தெரியாது. சிந்தை மகிழ்ந்து முறை நடந்தால் மனமும் மகிழ்ந்துருவேன், சரி ஏதோ சொல்லியிருக்காங்க நம்ம வாட்டுக்கு படிச்சுட்டு போனா தெரியாது. ஆனா தெய்வம் அவர்கள் நம்மளை ஆய்மதி சிந்தையாளர்களாக ஆக்கி வச்சதுனாலதான் என்ன இந்த இடத்துல சிந்தை மகிழ்ந்துன்னு சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல மனம் மகிழ்ந்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சிந்தை மகிழ்ந்துக்கும் மனம் மகிழ்ந்துக்கும் என்னமா ஒரு வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு நம்மளையெல்லாம் ஆய்மதி சிந்தையர்களாக ஆக்கி வச்சிருக்காங்க.
ஆய்மதி சிந்தையான அனந்தர்கள் காலம் காட்ட தாய்மனு பிறப்பே உங்கள் தலைக்கது இல்லாதேனோ. அப்போ இந்த ஆய்மதி சிந்தை, நுணுகி நுணுகி சிந்திப்பது, இதுக்கெல்லாம் பேருதான் சிந்தை அப்படின்னு தெய்வ வாக்கியம் அவர்கள் தெய்வ வாக்கியத்திலிருந்து நமக்கு தெரிய வருது. அதாவது ஒன்றை சந்திக்கணும், ஒன்றை சந்திச்சு அதை ஆய்ந்து ஆய்ந்து நுணுகி பார்க்கிறது, அதுக்கு பேர் தான் சிந்தனை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது நம்முடைய தெய்வம் அவர்கள் கோடாயிடக்கு பக்கம் 320 எடுப்போம். அதுல ஒரே இடத்தை, அதாவது மனிதனுடைய உள்ளகத்தில் உள்ள ரத்தம் சுரந்துள்ள ஒரு கூட்டையே அவை பேசுகின்றன. எல்லாம் இருதயம்னு எதை பேசுறாங்க அப்படின்னா, இந்த மனிதன்கிட்ட ரத்தம் சுரக்கிற ஒரு கூட்டு மாம்சத்துண்டு, அதைத்தான் சொல்றாங்க இந்த உலகத்துல இருதயம்னு. அந்த இருதயத்தை பார்க்க முடியுமா? அந்த இருதயத்தை இப்ப நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு மதத்தின் உண்மையை, மெய்யை இவன் சந்தித்தால், இருதயத்தை பார்க்கிறது அப்படின்னா ஒரு மதத்தினுடைய உண்மையை, மெய்யை நீ சந்திக்கணும். அப்படி சந்திக்கும் போது உன்னுடைய இருதயம் பிரகாசமாகிறது, நேருக்கு நேர் தரிசிக்க முடிகிறது. அப்போ இந்த இருதய பிரகாசம்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நம்முடைய அறிவை தெய்வம் அவர்களுடைய அந்த திருவாக்கு கொண்டு பிரகாசிக்க செய்யறாங்களே, அந்த தரிசனையை நாம தினம் தினம் அந்த தரிசனையை தரிசிச்சுட்டு வர்றோமே, அப்போத்தானே நம்முடைய இருதயம் பிரகாசமாகிறது. பிறகு இவன் எல்லா மதத்தையும் தன்னதாக நேசிக்கிறவனாக ஆகிவிடுவான். இப்போ ஒரு மதத்தினுடைய உண்மை தெரிஞ்சா எல்லா மதத்தினுடைய உண்மையும் அதுதானே. தனக்குள்ள இருக்கிற ஜீவன் தெரிஞ்சா நமக்கு பிறருடைய ஜீவனும் அதே தானேன்னு உனக்கு தெரிய வரும். அப்புறம் இந்த ஜீவ தேக பேதங்கள் எல்லாம், இந்த தூள தேக பேதங்களும் போயிடும் அப்படின்னு தெய்வம் அவங்க அருள் செய்வாங்களே, அது போல ஒரு நேசம் நமக்கு வந்துடும். எல்லா மதத்தையும் தன்னதாக நேசிக்கிறவனாக இவன் ஆகிவிடுவான். அப்போ சன்னிதானத்தில் இருந்த அனந்தாதி தேவர்களை சுட்டிக்காட்டி, இவர்கள் ஆளுக்கு ஒரு மதம், ஒரு ஜாதி, இப்படி 69 ஜாதிகள், வெவ்வேறு மதத்தினர் உள்ளார்கள். இங்கு எல்லோரும் ஒரே குலமானது அந்த இறைவனை தங்கள் இருதயத்தில் நேருக்கு நேர் சந்தித்ததாலேயே. அப்போ நம்மளையெல்லாம் தெய்வமோகள் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய அறிவில் நேருக்கு நேர் சந்திக்க வச்சுட்டாங்க. நம்ம அறிவுக்கு அறிவாகார ரூபகராக நின்று நம்ம அறிவை தெய்வமோர்கள் நேருக்கு நேரம் நின்று பிரகாசம் செய்ய வச்சுக்கிட்டே இருக்காங்களே, தினமும் சந்திக்க வச்சுக்கிட்டே இருக்காங்களே. இப்படி சந்திக்க வைத்ததாலேயே நம்மெல்லாம் இப்படி ஆகி இருக்கிறோம். நாறு மோர் மாமிச துண்டாயனக்குள் இருந்த இருதயத்தை, நாறு என்ற ஒரு மாம்சத்துண்டாகத்தானே எனக்குள்ள இருந்துச்சு இருதயம், தெய்வம் அவர்களை சந்திக்கிற வரைக்கும். அப்படி இருந்த இருதயத்தை கூற ஒன்னா சம்பத்தெல்லாம் விளை உத்தி யோவனமாக்கி வைத்தாய். அப்படி இருந்த இருதயத்தை கூற ஒண்ணாத சம்பத்தெல்லாம் விளைகின்ற உத்தி, உத்தினாலே அறிவு, அந்த இடத்துல சொல்லிட்டாங்க என்னன்னு. உத்தி பிறக்கின்ற இடம், இந்த அறிவு பிறக்கின்ற தலம். அப்படி யாரு உத்தியோகனமாக ஆக்கி வைத்தா, எல்லாரும் இருதயம் நாடுகின்ற அந்த மொக்கத்தான சொல்லுவாங்க. ஆனா தெய்வம் அவர்கள் அந்த உத்தியோகனத்தையில நமக்கு இருதயம்னு எடுத்து காமிச்சாங்க. பாரில் உள்ளோர் கூறும் இதயத்தை என் கூறு பார் என்று சொன்னவுடன், இந்த பார், இருதயத்தை பார், அது எப்படி உனக்கு மங்கி போய் இருக்குது, நான் பிரகாசமாக்கி காட்டுறேன் பார் அப்படின்னு அவங்க பாருன்னு சொன்ன உடனே பார்த்தோமே, பார்க்க பார்க்க எப்படி இருந்தது. பார்க்க பார்க்க ஆயிரத்தை கண்ட மேலாம் பகல் போல் இளங்க கண்டே. பார்க்க பார்க்கத்தான் அது பகல் போல தெரியும். அந்த அறிவு தெய்வம் பிரகாசமாக்கிட்டாங்கன்னு அதை அப்படியே வச்சுட்டு வேற வேலைக்கு போயிட்டோம்னா அது திரும்ப மங்கி போயிடும். திரும்ப திரும்ப அதை பார்க்கணும். இந்த திரும்ப திரும்ப அதுக்குதான் 2 தடவை பார்க்க பார்க்க ஆயிரத்தை கண்ட மேலாம். எது சொன்னாலும் 2 கேள், உனக்கு தெரியாட்டா கற்பகமாம் தருவதனை கண்டாயோடா, கண்காணா விட்டால் என்னை நீ கேள் கேள். கேட்டுக்கிட்டே இரு. ஒரு தடவை கேட்கும்போது புரியலையா, இன்னொரு தடவை கேளு.
எனக்குமே சிவகுமார் சிந்தைனா என்ன மனம்னா என்னன்னு கேட்டவங்க எனக்கு தெரியல. திரும்ப திரும்ப தெய்வம் உங்கள்கிட்ட கேட்டேன். திரும்ப திரும்ப நூலை பரட்டி பரட்டி பார்த்தேன். பார்க்கும்போதுதான் நமக்கு இந்த மாதிரி நமக்கு தெய்வம் அவர்கள் ஒரு விழிப்பை கொடுக்குறாங்க. அப்போ பார்க்க பார்க்க இப்படி திரும்ப திரும்ப பார்க்க பார்க்கத்தான் நமக்கு அது பகல் போல் இளங்க கண்டேன். அப்போ இப்படி திரும்ப 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 மீண்டும் மீண்டும் ஆய்மதி கொண்டு ஊனி ஊனி அது நுணுகி நுணுகி அப்படி சிந்திக்கிறதுக்கு, அப்படி நினைக்கிறதுக்கு பேரு, அந்த நினைவின் ஆழ்ந்த தன்மைக்கு பேரு சிந்தனை என்று நான் தெய்வம் அவர்களுடைய திருவாக்கியத்திலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்களோட இப்ப பகிர்ந்துக்கிறேன். இப்ப இன்னமுமே நிறைய இடத்துல தெய்வம் அவர்கள் இந்த சிந்தனை பத்தி அருள் செஞ்சிருக்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். மாமியத்துல பக்கம் 279 எடுங்க. சிந்தை அப்படின்னு வருது அந்த பக்கம் 279. அப்போ தெய்வம் அவங்க அந்த பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கும் போது மதுரை எம்பதியில பிரச்சாரம் செய்யறாங்க. யாருமே அதை கேட்டு ஒருத்தர் கூட வரல. அப்போ இந்த ஊர்ல ரொம்ப ஆடம்பர வாழ்க்கையில இருக்காங்க. ஆடம்பர இதை விட்டு அப்பாலே இருக்கிற ஊர்களுக்கு சென்றால் அங்கெல்லாம் ஆடம்பர வாழ்வற்றவர்களாய் இருப்பார்கள். அதனால நாம அங்க போய் இத பிரசங்கத்தை செய்யலாமா என்று ஆலோசித்த சிந்தையராய். அப்போ அவங்க திரும்ப 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 அப்படி நினைக்கிறதுனாலதான் இந்த இடத்துல சிந்தைன்னு கொடுத்துருக்காங்க. என்று நினைத்து கொண்டு அப்படின்னு கொடுக்கலையே நம்மளுக்கு, என்று ஆலோசித்த சிந்தையராய். திரும்ப 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 அவங்க அதே சிந்தனையிலே இருந்தாங்களே, அதனாலதான் என்று ஆலோசித்த சிந்தையராய் அவங்க அந்த மதுரை என்பதில் திருநாளை தங்கிவிட்டு அப்புறம் அதை விட்டு நீங்கி அடுத்தடுத்த ஊர்களுக்கு அவங்க செல்றாங்க. அதுலயே பாருங்க, அடுத்த பக்கத்துல மந்திர சிந்தை வாக்கான் அப்படின்னு வருது. மந்திர சிந்தை வாக்கான், அவங்களுடைய சிந்தை மந்திர சிந்தையாக இருக்கு. அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே எந்த நேரமும் அதை தவிர வேற எண்ணம் இல்லாம இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேர் சிந்தனை, சிந்தை. அந்த மந்திர சிந்தை வாக்கான் மனுக்களை வாரி சேர்க்க, அந்த மனுக்களை எல்லாம் வாரி சேர்க்கணுமேங்கிற சிந்தனையை தவிர வேற சிந்தனை இல்லை உங்களுக்கு. அந்த மந்திர சிந்தை வாக்கான் மனுக்களை வாரி சேர்க்க என்ன வலையை பிடிச்சு வந்தாங்க நம்மளையெல்லாம் பிடிக்கிறதுக்கு? செந்தமிழ்ங்கிற ஒரு வலையை கொண்டு வீசி நம்மளை பிடிச்சாங்க தெய்வம் அவர்கள். அந்த வலை அவங்களுடைய அந்த தமிழை கேட்டுத்தானே மயங்கி நம்மெல்லாம் அந்த வலைக்குள்ள சிக்கணும். அப்போ அந்த மந்திர சிந்தை வாக்கான் மனுக்களை வாரி சேர்க்க செந்தமிழ் வலை கொண்டு திருப்பத்தூர் வந்தரம்ம. அதுல பாருங்க, அடுத்த பக்கத்துல 281 பக்கத்துல அந்த சிந்தையை பத்தி அருளி செய்றாங்க. எங்கள் மங்காத வட்டங்க மாமலை சிங்க மொத்த நிலத்தமை சிந்தைய. அப்ப சிந்தைங்கிறது ஒரு சிங்கத்தின் பார்வை போல திடத்தமை சிந்தையராக இருக்கணும். அது திடமானதாக இருக்கணும். அப்ப சிந்தைங்கிறது ஒரு திடமான அதையே குறியா வச்சு, ஒரு சிங்கம் ஒன்னு மேல பாயணும்னு நினைச்சா ஒரே குறியா அது மேல பாய்றது போல அந்த சிங்கம் போல திடத்தமை சிந்தையர். அப்ப அந்த சிந்தனை என்பது ஒரு திடமான ஒரு நினைவுக்கு பேர் தான் சிந்தை. சிங்க மொத்த திடத்தமை சிந்தைய வெங்கலத்தை ஒத்த இரு தாளின, வெங்கலத்தை ஒத்த இரு தாளின. வெண்கலத்தை ஒத்த தாள் அப்படின்னா, தாள்னா நம்ம நினைச்சுக்குவோம் பாதம், வெண்கலம் போல அவங்க கால் இருந்தது அப்படியா சொல்றாங்க. வெண்கலம் போல அவங்க குரல் இருந்தது. நம்ம இன்னைக்கும் அந்த குரலை கேட்கிறோமே, 10 பேர் பாடினாலும் அந்த வெண்கல குரல் மட்டும் தனியா நிற்குமே. அந்த வெண்கலத்தை ஒத்த தாள் அதுதான் வேகாக்கால். அந்த வேகாக்கால், அந்த காலை கொண்டுதான் நம்ம சிரசுல வேகாக்கால், உங்க பாதத்தை இந்த சிரசுல வைங்கன்னா அந்த வேகாக்காலை தான் கொண்டு நம்ம சிரசுல வைக்கணும். அந்த வெண்கலத்தை ஒத்த இரு தாள் தான் நம்முடைய சிரசுல வைக்கணும் நாம. திங்கள் மாமூக செல்வனன் நாயகம். அப்போ சிங்கமொத்த திடத்தமை சிந்தையர் அப்படிங்கும் போதே சிந்தை என்பது ஒரு திடமானது. நினைவு என்பதை விட அந்த இது இன்னும் ஆழ்ந்த ஒரு ஆய்மதி சிந்தை, நுணுகி நுணுகி சிந்தித்தல். இப்ப இந்த இடத்துல திடத்தமை சிந்தித்தல் அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் இப்ப இதுக்கு அடுத்த பக்கத்துல பாருங்க, அடுத்த பக்கத்துல பக்கம் 324 எடுங்க. மானியத்துல
அதுலயும் சிந்தை அதை பத்தி சொல்லிப்பாங்க. தந்தை மந்திரம் மணக்கும் மதுரமுத ஒளியும் சுந்தரமும் இன்றோடே தோற்கின்றோம் என்று சிந்தையில் பாய்ந்து தியங்கி மலைப்பார்கள். அவங்க பாட்டேபிரான் அவர்களை பிரியும் போது இந்த தந்தையினுடைய இந்த சுந்தரமான இந்த முகத்தையும் அந்த மதுரமிருத ஒளியையும் அந்த ஒளியையும் நாம என்னைக்கு கேட்க போறோம், இன்னைக்கோட அது தோத்து போயிட்டோமே என்று சிந்தையில் பாய்ந்து, அப்போ அதே சிந்தனையில அவங்க வேதனைப்படுறாங்க. அதான் சிந்தையில் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏன் நினைவில் பாய்ந்து நீங்க கொடுக்கல, சிந்தையில் பாய்ந்து தேங்கி மலைப்பார்கள். அப்போ அதிலே கீழே பாருங்க, கீழே இருந்து ஒரு 4 வரைக்கும் மேல, அத்தா இன்று வளர்ஞான காலம் ஆன்மீக நாட்டு புத்தூரில் இந்நாள் பிரிவு வந்ததென புலம்புமன் சிந்தையில். சிந்தைனா புலம்புறது, திரும்ப திரும்ப அதையே சொல்லி சொல்லி புலம்புறது. ஒரு தடவை சொல்லிட்டு விடுறது இல்ல, திரும்ப திரும்ப ஐயோ இப்படி வந்துருச்சு நமக்கு ஏதாவது சொன்னோம்னா அதை புலம்பிக்கிட்டே இருக்கிறது. புலம்புறதுன்னா என்ன, திரும்ப திரும்ப சொல்றதுக்கு பேர் தான் புலம்புறது. திரும்ப திரும்ப நினைக்கிறது. திடத்தமை சிந்தை, நுணுகி ஆழ்மதி சிந்தை. அப்போ சிந்தைனா என்ன அப்படின்னா அதிலே ஊனி இருத்தல், சிங்கமொத்த திடத்தமை சிந்தையாக இருத்தல். அப்படி என்றெண்ணி அதிலே கீழே பாருங்க, என்றெண்ணி சிந்தை ஏங்கியே சென்று கம்மாக்கரை காட்டாறு வழியே நினைந்து. அப்போ சிந்தை அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு தெய்வம் அவர்களுடைய திருவாக்கிய விளத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. சிந்தை அப்படின்னா ஒரு திரும்ப திரும்ப நுணுகி சிந்திக்கிறது, ஒரு சிங்கமொத்த திடத்தமை சிந்தையாராக நிற்கிறது. இப்போ நம்ம சிவகுமார் அவங்க சொன்ன அந்த பாடலுக்கு வருவோம், பக்கம் 255. அந்தன் மீது மறவாதே ஆயன் எனவே அறிவில் வைத்து சிந்தை மகிழ்ந்து முறை நடந்தால் சிவனும் உனக்குள் வசமாமே. நீங்க என்னை மறங்காதீங்க, நான் தந்த வரங்கள் தவறாது தருணம் தடையும் தரை மீது என்றன் மீது மறவாதே. நீங்க தான் என்னாட்டருளும் இறையோன், என்னை மறக்காதீங்க. மறக்காம நான் சொன்னதெல்லாம் அறிவில் வைத்து சிந்தை மகிழ்ந்து அதை திரும்ப திரும்ப சிந்திச்சு அதே நோக்கா இருந்து, ஒரே நோக்கா கூர்மதி சிந்தையாய் ஆய்மதி சிந்தையாய் திடத்தமை சிந்தையாய் நுணுகி சிந்தித்து நடந்தால் சிவனும் உனக்குள் வசமாமே. இப்போ இந்த சிந்தைங்கிறதுக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெளிவு எனக்கு பார்க்கும்போது இப்படியான ஒரு தெளிவு கிடைச்சது. அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ மனமே மகிழ்ந்துன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ அந்த மனம் மகிழ்றதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்? இப்போ அந்த பத்திக்கு நம்ம வருவோம். தாயாரோடே சிவமாது சரசு பதியே பொன்மாது நேயமாத மடமாது நீலமறிய வந்துனது புசாபலங்கள் சொல்லி மிக புலந்தி திரிவார் துயதீர மாயாதிருக்கும் மகனே உன் மனமே மகிழ்ந்திருவே. அப்போ இந்த இடத்துல மனம் மகிழ்ந்துறதுனா என்ன? இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது, அவங்க பாட்டே இருக்கிறாங்க, அவங்க சொன்னது அவங்க ஆழ்ந்து அதையே சிங்கமொத்த திடத்தமை சிந்தையரா சிந்திக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த இடத்துல மனம் மகிழ்ந்துரு, அப்படி சிந்தை மகிழ்ந்துருன்னு சொல்லிட்டாங்க. மனம் மகிழ்ந்துரு அப்படிங்கும் போது அதுக்கு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல உங்கள்கிட்ட வர்றாங்க, நாங்க சொன்னோம்ல நீங்க போய் பிறக்க போங்கள் என்று சொன்னபடியே நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோமே, அது போல நம்ம எல்லாம் பிறந்தோம். நம்ம தான் தாயாரோட சிவமாது சரஸ்வதியை பொன்மாது மேயாமாத மடமாது. நம்ம எல்லாரும் அந்த மடத்தன்மையில தானே இருந்தோம். அந்த மடமாது நீ நிலமறிய வந்துனது. இப்போ வந்துட்டோம், தெய்வம் அவர்கள் அந்த நீ நிலத்தை நாம அறிஞ்சிட்டோம், அந்த குரு பூமியை நாம அறிஞ்சிட்டோம். அறிஞ்சு என்ன செய்யறோம்? இப்ப பூசா பலன்கள் சொல்லி மிக புலம்பி திரிவார் துயர் தீர. நாம இப்ப தெய்வம் அவருடைய அந்த பூசா பலன்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு திரிகிறோமே, புலம்பிக்கிட்டு திரிகிறோம். புலம்பி திரிவார் துயர் தீர. யாருடைய துயர் தீர?
எந்த உயரம் மாற்றி உங்க உயரம் மாற்றின்னு சொன்னாங்களே, அவங்க துயரம் பாட்டு இருக்கிற துயரத்தையும் நம்ம தெய்வம் அவர்களுடைய துயரத்தையும் இந்த யுக துயரத்தையும் மாற்றுவதற்காக நம்ம தெய்வம் அவர்கள் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நாம புலம்பிக்கிட்டே இருக்கோம். அந்த நாம புலம்புறது தெய்வம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மகிழ்வா இருக்கும். அதுக்கு பேரு தான் மனமகிழ்வு. அவங்க திரும்ப திரும்ப சிந்திக்கிறதுக்கு பேரு சிந்தை மகிழ்றது. நாம திரும்ப திரும்ப புலம்பும் போது அவங்களுக்கு மனமகிழ்வு. இப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பூசா பலங்கள் சொல்லி நீங்க புலம்பி திரிவா துய தீர. தெய்வம் அவர்களுடைய பூஜா பலன்களை எல்லாம் நாம சொல்லி திரிகிறோம். சொல்லி திரியும் போது மாயாதிருக்கும் மகனே உன் மனமே மகிழ்ந்து மகிழ்ந்திருவே. தெய்வம் அவருடைய மனம் இதை கேட்டு மகிழ்ந்துருமே. நம்ம பிள்ளைகள்லாம் இன்னைக்கு நம்மளுடைய பூஜா பலன்களை சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்களே. புலம்புதல்னா அது தவறான அர்த்தம் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்லுதல், திரும்ப திரும்ப சொல்றாங்களே நம்ம பிள்ளைகள் நம்மளுடைய பெருமையை. தினம் தினம் கூடி கூடி பேசுறாங்களே, கூடி கூடி கேட்கிறாங்களே அப்படின்னு நம்ம தெய்வம் அவருடைய மனசு மகிழுமே. அதத்தான் இந்த இடத்துல இதை பார்த்து மகனே நீ மகிழ்ந்திருப்ப மகனே, நீ என்னை பிரியறதுனால துன்பப்படாத மகனே, நீ போ, உனக்கு உன் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி பிள்ளைகள்லாம் வருவாங்க, உன்னை பத்தி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களோட துணை இருக்கு, நீ போய் மனசு மகிழ்ந்து இரு மகனே அப்படின்னு சொல்லி பாட்டை இருக்கிறாங்க அவர்கள். நம்ம தெய்வம் அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம தெய்வம் அவர்களுடைய அந்த துயரத்தை தீர்ப்பதற்காக தெய்வம் அவங்க எப்படி எல்லாம் துயர்பட்டாங்க. ஒருத்தர் கூட நம்மளுக்கு சேரலையே, ஒரு பிள்ளை கூட சேரலையேன்னு அவங்க ஒரு நாளைக்கு கவலைப்பட்டாங்களே. அவங்க பேசும்போது யாராவது ஒருத்தராவது அவங்க பேச்ச கேட்டாங்களா? பெரியவர் நல்லா பேசுறாரு சாட்டை அடிச்சது போல அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தாங்களே. இன்னைக்கு நாம அப்படியா போட்டு போய்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தையும் நுனியை சிந்திச்சு சிந்திச்சு புலம்பிக்கிட்டே இருக்கிறோமே நம்ம. அப்ப தெய்வம் அவர்கள் மனம் மகிழ்வாங்களே, அவங்க துயர் தீர்ந்துருமே. அதத்தான் அந்த மக்கள் எல்லாம் இந்த கேட்கிறவங்க எல்லாம் புதுமை பூத்தவர்களை போல தலையை ஆட்டி கொண்டிருந்து நெடுநேரம் வரை இருந்து விட்டு சிலர் பேசாமல் எழுந்து போனார்களே, சிலர் இன்று நல்ல காலட்சேபம் என்று கூறி போனார்களே, புண்ணிய வசனம் என்று காதில் கேட்டோம் என்று பேசிக்கொண்டு கோல் ஒன்று வயோதிகர்களும் இவர் நல்லா பேசுகிறார் ஐயா சாட்டை அடித்தது போல என்று கூறிக்கொண்டு போனவர்களும் இவ்வாறாக பலரும் பலவாறாக பேசிக்கொண்டு எழுந்து போய்விட்டார்களே தவிர ஒருவருக்காவது உணர்ச்சியில் பட்டு இது தங்களுக்கு வேண்டும் என்று நினைவே நின்று கேட்காதது மட்டுமல்லாம அவங்க முகத்திலே அடையாளம் கூட தோன்றாது நாயகம் அவர்கள் ஏமாற்றம் இருந்தாங்களே. அப்போ அந்த ஏமாற்றம் இன்னைக்கு நம்ம பேசுறது செவிடர்கள் காதிலே சங்கோசை நுழைவது போல் இருக்குதுன்னு நினைச்சாங்களே. இன்னைக்கு நமக்கு அந்த சங்கோசை செவிடர் காதில் நுழையிற சங்கோசை மாதிரியா இருக்கு. இன்னைக்கு நம்ம இரு செவியையும் திறந்து அவங்க அமுதவாய் வந்துடாதான் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறோமே. நம்ம அவங்களுடைய ஒரு ஒரு வார்த்தையும் நம்ம நுணுகி இன்னைக்கு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோமே. அவங்க நுணுகி சிந்திச்சா அவங்களுடைய சிந்தை மகிழும், நாம நுணுகி சிந்திச்சா அவங்களுடைய மனம் மகிழும். இப்போ இந்த சிந்தை மகிழ்வுக்கும் மனம் மகிழ்வுக்கும் வித்தியாசம் எனக்கு தெய்வம் அவர்கள் இந்த வாக்கியத்தை கொண்டு விடிவு கொடுத்ததை நான் உங்களோட இப்ப பகிர்ந்துக்கிட்டேன். அப்போ நாம தெய்வம் அவர்களுடைய அந்த திருவாக்கியத்தை நாம எப்படி நுணுகி சிந்திக்கணும். தெய்வம் அவர்கள் ஒரு குரு பூமியாக இருக்கிறாங்க. அந்த குரு பூமிய நாம வாங்கி அப்படியே தரிசாக போட்டு வச்சிடலாமா? அதை உழுது பண்படுத்தி நாம தினமும் விவசாயம் செய்யணுமே. அதுதான் தெய்வம் அவங்க அதை கூட இதை திருவாக்கியம் 43 நமக்கு அருள் செய்யறதையும் நம்ம பார்ப்போம். இங்கே பிரம்மோபதேசம் பெற்றதென்பின் அடிக்கடி வருவதை காணோமே, முன் நடந்த நடையையும் ஆரவாரிப்பையும் காணோமே. அவர்கள் எண்ணம் தான் என்ன, அவர்கள் அடைய போகும் பலன்தான் என்ன? பணம் கொடுத்து ஒரு நல்ல நிலம் வாங்கிவிட்டால் போதுமா? நம்ம தெய்வங்கிற ஒரு நல்ல நிலத்தை நம்ம வாங்கிட்டோம், அவங்க பிள்ளைகளா சேர்ந்துட்டோம், இனி நமக்கு முத்திதான், நம்ம பேசாம நம்ம உலக காரியத்தையே செஞ்சுட்டே இருக்கலாமா? செயல் வேண்டாமா? நம்ம கிட்ட தெய்வம் பார்த்துக்குவாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்பயும் போலயே திங்க தூங்கன்னு அந்த வேலையவே பார்த்துக்கிட்டே இருந்தா சரியா போகுமா? நீ அதுக்கு என்ன செயல் செஞ்ச? ஒரு நல்ல நிலம் வாங்கினியே, அதை உழுக வேண்டாமா? எருவிட்டு நீர் பாய்ச்சி உழுது விதைத்து களை நீக்கி காலகாலம் கவனித்தால் அல்லவா பலன் கிட்டும். அழியக்கூடிய இதற்கே இப்படி என்றால் என்றும் அழியாத நிதியை உலகிற்கு எட்ட முடியாத இருளாக இருந்த நிதி, இந்த உலக மக்களுக்கெல்லாம் எட்டலையே அந்த நிதி, நமக்கு எட்டி இருக்கே. அந்த நிதியை நாம என்ன செஞ்சோம்? அதுக்காக நாம என்ன பாடுபட்டோம்? உனக்கு பிரகாச ரூபமாக வெளியாக்கி தந்தவுடன் அதன் மேல் என்ன ஆத்திரம் வர வேண்டும்? நமக்கு எவ்வளவு ஆத்திரம் வரணும்? நமக்கு தெய்வம் அவங்க இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்ட உடனே அதுல இருந்து
நம்மளுக்கு இடையெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்குறாங்களே, அப்ப நமக்கு என்ன ஆத்திரம் வர வேண்டும்? ஒருவன் வட்டிக்கு கடன் வாங்கி அதை கொண்டு ஒரு நிலம் வாங்கினா அந்த நிலத்தை உழுது பயிரிடாமல் மாடுமையின் தரிசு நிலமாக போட்டு விட்டு ஐயோ பலன் வரவில்லையே என்று வருஷ கடைசியில் தெய்வத்தை குறை கூறினான். அப்படி செய்வதால் நிஜமாக பாடுபடும் பக்கத்து நிலத்தாருக்கும் இடையூறு செய்கிறான். என் பொன்னரங்க சபையில் உள்ளோர் என்னாலும் ஈடு வாழ்க என்று சொல்லி இருக்கிறோமே என்று தெய்வம் தான் ஈடு வாழ்க, என்னை போல் வாழ்க வாழ்க இங்க எல்லோருமே தெய்வம் சொல்லிட்டாங்க, அதனால நான் வாழ போறேன், நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், நான் தினமும் என் வயிற்று பிரச்சனை உணவு பிரச்சனை இதைத்தான் பார்க்க போறேன், தின்னுட்டு தூங்க போறேன் அப்படின்னு போனா என்ன பலன்? பணத்தை கட்டி அங்கத்தினராக ஆகிவிட்டால் போதுமா? அது யம பயத்தை போக்குமா? உன்னுடைய செயலால் நீ எல்லா வகையிலும் எப்பொழுதும் என் கண் பார்க்க அழகுடையவனாக நடந்து, அதுதான் அவங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். அவங்க கண் பார்க்க அழகுடையவனாக நடக்கும். தெய்வம் அவங்க சொல்லுவாங்க, உங்க எல்லாரையும் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னை தெரியும், ஆனா உங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி நீ என்ன காரியம் செஞ்ச, இவங்கன்னா இந்த காரியம் செய்வாங்க அப்படின்னு நம்மளை தெரிகிற மாதிரி நம்ம ஒரு காரியம் செஞ்சு தெய்வத்துக்கு நம்ம அறிமுகம் ஆக்கிக்கிடணும். கூட்டத்தோட ஒருத்தரா கூட்டத்தோட கோவிந்தா போட்டிட்டு இருக்கக்கூடாது. நாம தனித்த முறையில தெய்வத்துக்கு நாம இவங்கதான் இப்படி அப்படின்னு நாம அவங்க தெய்வம் தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு காரியம் செய்யணும். நீ எல்லா வகையிலும் எப்பொழுதும் என் கண் பார்க்க அழகுடையவனாக நடந்து, அப்படி நடக்கும் போதுதான் அவங்களுடைய மனம் மகிழும். என் நினைவிற்கு பிரகாசமாக விளங்க வேண்டும். அவங்க நினைவுக்கு பிரகாசமாக இருக்கிறது தான் நாம அவங்களுக்கு பிடிச்ச வழியில் நாம நடக்கிறது. அப்போ அதற்காகத்தான் உன்மேல் எம் ஆசீர்வாதத்தை பதிப்பித்தோம். அதை விட்டு எம் நினைவிற்கு நீ குரூரமாக தோன்றினால், ஒரு மிருகமாக தோன்றினால் என்ன பயன்? அப்போ அவங்க நினைவுக்கு நம்ம எதிர்ப்பா நடந்தோம்னா ஒரு மிருகம்னு சொல்லிட்டாங்க நம்ம. அதுதான் செவி சுவையினரா வாழும். இந்த செவி சுவையை உணரணும். உணரலைன்னா மிருகம் தானே, மகா கொடூர தண்டனையே வரும். அப்படி இருந்தீங்கன்னா மகா கொடூர தண்டனை தான் வரும். உன்னுடைய இந்த மண்ணுலக போக போக்கியங்கள் அனைத்தும் உன் உள்ளத்தில் பயம் தருவதாகவே தான் இருக்கும். நீ இந்த மண்ணுலகத்துல என்னதான் சம்பாதிச்சாலும் அது உனக்கு பயம் தருவதாகத்தான் இருக்கும். நீ எத்தனை சொத்து சம்பாதிச்சாலும் அதை பாதுகாக்கிறதுக்கே பயந்து பாதுகாக்கணும். எவன் எந்த நேரத்துல கொள்ளையடிச்சுட்டு போயிடுவானோ, எவன் எந்த நேரத்துல என்னை கொலை பண்ணிட்டு இதை பிடிக்கிட்டு போயிடுவானோ, அப்படிதான் நீ பயந்துகிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். உண்மையான ஆசானை சார்ந்து அவர்களின் திருநோக்கிற்கு நின்றால் அவர்கள் அந்த பயத்தை தீர்த்து எறிந்து விட்டு வீரத்தை உன் உள்ளத்தில் நிரப்புவார்கள். அதனால் நீ மரண பயத்தை கடக்கின்றவனாகிறாய். அப்போ நாம எப்படி நடக்கணும் அப்படின்னா, எப்பயுமே அவங்க மனசுக்கு எம் கண் பார்க்க அழகுடையவனாக, அவங்க மனசு மகிழ்ச்சி அடைவனாக நாம நடக்கணும். அப்போ அவங்களுடைய அந்த பூசா பலன்களை நாம தினமும் சொல்லி சொல்லி இப்படி தெரிஞ்சாதான் நம்ம தெய்வம் அவர்கள் மனசு மகிழும். அப்போ அவங்க சிந்தையிலே சிந்தித்து இருக்கிறது அவங்க சிந்தை மகிழும். நாம சிந்திச்சு அவங்கள பத்தி புலம்பி திரும்ப பேசுறது அவங்களுடைய மனசிற்கு மகிழ்வு கொடுக்கும். அப்போ இந்த சிந்தை மகிழ்வும் மனம் மகிழ்வும் என்பதற்கு என்ன அப்படின்றத பத்தி நான் தெய்வம் அவர்களுடைய அந்த திருவாக்கியத்திலிருந்து தேடி கண்டுபிடிச்சு தெய்வம் அவர்கள் எனக்கு இதுதான் அப்படின்னு என் மனசு ஒத்துக்கிட்டதை உங்கள் எல்லோருடையும் நான் பகிர்ந்து கொண்டேன். இதன் மூலமாக சிவகுமார் அவங்களுடைய அந்த வினாவுக்கு விடை கிடைச்சிருந்தா நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறி, என்னுடைய முத்திப்பெயர்கள் மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி, நம்முடைய பெருமானவர்களது பொன்னடியை போற்றி நமஸ்கரித்து உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.